ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சௌச்சோவை வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு கூட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் செய்யலாம், இது கூட தயிர் விட்டு கலந்து நம்ம பரிமாறவும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சௌச்சோவ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அந்த அவியல் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா சௌச்சவ் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சௌச்சவ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சுரக்காய் மாதிரியே தான், நீர்க்காய். உடம்புக்கு நீர்க்காய்கள் இந்த முள்ளங்கி, சௌச்சவ், சுரக்காய் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் வதக்கியிருக்கோம், நம்ம அரைச்சும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஊற்ற போகிறோம். அதனால் மிளகாத்தூள்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம இது பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறது கிடையாது. இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா ஒரு ஆவியில் நல்லா வெந்து போயிடும். குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம பேனில் இந்த மாதிரி மூடி வச்சே வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயோட ஃப்ளேவர் கூட தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்குறேன். இது கூட வாசத்துக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், வாசனைக்கு தான். அதனால் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி நிறைய சேர்க்கக்கூடாது. சோம்பு சேர்த்து இது எல்லாமே ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இது நல்லா நல்லா நைஸாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சௌச்சவ் தாளித்து விட்டது நல்லா நைஸாக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா மாவு மாதிரி வெந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துருங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும், ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த தேங்காயும் அந்த பச்சை வாசனை இருக்கணும் தேங்காயில். அந்த மாதிரி செய்கிறப்ப தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அவியலோட டேஸ்ட் நியர்பை கூட நம்ம இது தயிரும் கலந்து பரிமாறலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலை. தேங்காயை உள்ளே ஊற்றிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த அவியல் மாதிரி இந்த கூட்டு வச்சு இது கூட அப்பளம் இல்லை வடகம் இது வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் தயிர் கலந்து, எப்படி நம்ம சுரக்காய் தயிர் குழம்பு கூட்டெல்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி தயிர் கலந்தும் தயிர் கறி, மோர் கறி மாதிரியும் செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை சௌச்சவ் நீங்கள் கூட்டு செஞ்சு பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.